ஒரு குட்டி ஸ்டோரி. ஆனா பெரிய லெசன். என்ன அப்படின்னா, ஒரு கப்புள் வந்துட்டு இருந்திருக்காங்க. அது எப்படின்னா, அவர் டெய்லி ஒர்க் போயிருவாரு அவங்க ஹஸ்பண்ட். அந்த லேடி மட்டும் வீட்ல இருந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த லேடி பண்ணி குடுத்துருவாங்க. காலைல எந்திச்சு சமைச்சு சாப்பாடு குடுக்குறதுலேருந்து, என்னென்ன தேவையோ எல்லா பொருளும் எடுத்து குடுக்குறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா, அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி கிளம்பி ஒர்க்குக்கு போவாரே தவிர, திரும்ப திரும்ப அவர் என்ன ஒர்க் இருக்கோ, அங்க ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் பெண்டிங் ஒர்க் இருந்தா வீட்ல பண்ணிட்டு, கரெக்டான டைம்ல சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கிருவாரு. அவங்க கூட அதிகமான பேச்சு 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனே இருந்தது கிடையாது. ஆனா, அந்த லேடிய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நெறையா அவர்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாசல்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா, அவர் டைரக்ட்டா அவரோட வேலை என்னவோ அத மட்டும் பார்த்துட்டு போயிருவாரு. ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன ஆயிட்டாங்க, கொஞ்ச நாள் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. அவர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் எதிர்பார்த்து அவரு சிலது சொல்லணும்னு நெனைக்கும்போது, அவங்க போயிட்டு தூங்குறதோ, இல்லன்னா அவங்க வேற வேலையில எங்கேஜ் ஆயிறது, இல்லன்னா வேற யார் கூடயாவது பேசுறது, அந்த மாரி ஆயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நமக்கு புடிச்சவங்க கூட. என்னதான் ஒர்க் லைஃப் அப்படின்னு இருந்தாலுமே, நம்ம பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சமாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன், எல்லாருக்குமே அ அஃபிஷியல் ஒர்க், ப்ரொஃபஷனல் ஒர்க்ன்னு சொல்லிட்டு எவ்ளோ வேலைகள் வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம தான் அதெல்லாம் தவிர்த்துட்டு, நமக்கு புடிச்சவங்க கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்டின்னா, அது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இட்ஸ் ஜஸ்ட் ரிமைண்டர் ஃபார் யூ. அவ்வளோதான்.